பர்த்டே வந்ததுன்னு நினச்சி ஹாப்பியாக இருக்கிறதா இல்லை வயசு ஏறிட்டே போதே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதாங்கிற ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் தான் இது. என்னமோ இப்போ தான் ஸ்கூல் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எப்படா காலேஜ் முடித்தேன், அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போயிட்டு கல்யாணமும் ஆகி 2 குழந்தைங்களும் வந்துட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண முடியுது. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கிங் டே, ஸோ அதனால் ஈவினிங் வரும்போது கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் இயர்லியராக வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கேக்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 கிஃப்ட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கிஃப்ட் 2மே காரில் இருந்தது. கேக்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. சரி என்னடா அது கிஃப்ட்லாம் தராங்களேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஜுவல் இது மாதிரி தான் வாங்கி தருவாங்க. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அழகாக இருந்தது, க்யூட்டாக. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியே போகும்போது ஸ்லிப்பர் பார்த்தேன். பட் அந்த கடையில் என்னோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செப்பல் இல்லை. அதை கரெக்டாக இந்த டைம் ஞாபகம் வச்சுருந்து என் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.